வணக்கம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது புதிதாக கட்டப்பட்டுள்ள திருச்சி பேருந்து நிலையத்தில் உள்ள ஆம்னி பேருந்து முனையம் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக இருக்குது. அதாவது பஸ் ஸ்டாண்டில் நீங்கள் என்ட்ரானீங்கன்னா அதோட கடைசியில் ஆம்னி பேருந்து முனையம் இருக்குது. கிட்டத்தட்ட பஸ் ஸ்டாண்டு 1 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும், நீளத்தில் சொல்கிறேன். அப்படியே வந்தீங்கன்னா கடைசியாக வந்தீங்கன்னா இந்த முனையம் இருக்குது. இந்த டெர்மினலில் தான் ஆம்னி பேருந்துகள்லாம் நிற்கிது. ஒரே நேரத்தில் பல பேருந்துகளை கையாளுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. பாருங்கள் எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு பாருங்கள். இவ்வளோ ஆம்னி திருச்சினாலே ஆம்னி பேருந்தை பற்றி உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, அவ்வளோ ஆம்னி பேருந்து இருக்கும். இப்போ இது கட்டின பிறகு எத்தனை பேருந்து பர்மிட் வாங்கியிருக்கு உள்ளார வரும்போது தெரியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் ஸ்டாண்டர்டாக இருக்கணும், நல்ல நிலைமையில் இருந்தால் தான் ஆம்னி பேருந்தெல்லாம் பஸ் நிலையத்திலலாம் நிப்பாட்ட முடியும். இங்கே பாருங்கள், இது பாலிகார்பனேட்டு. இது இந்த நிழல் கிடைக்குதா என்னான்னு பாருங்கள். கீழே பார்சல் ஏரியா எல்லாமே பக்கத்தில் இருக்குது. ஏன்னா ஆம்னி பேருந்துகளை பொறுத்த வரைக்கும் பார்சலில் அவங்க சம்பாதிக்கிறது தான் அதிகம் பேசஞ்சரை விட. அது மாதிரி இந்த வழியாக உங்களை பார்சல்லாம் ஏற்றிக்கலாம். அப்புறம் பார்க்கிங்கும் கீழே தான் இருக்குது, எல்லா வசதியுமே இருக்குது. இதெல்லாம் ஒரு நல்ல திட்டங்க. ஆம்னி பேருந்துகளோட முரண்பாடு பட்டுக்கிட்டு அரசு பேருந்துக்கும் அவங்களுக்கும் அப்படி இல்லாமல் இங்கே தனி ஒரு முனையமாக வச்சு இதுலேயும் ஒரு வருமானம் பார்க்கலான்னு முடிவு பண்ணது ஒரு சிறந்த ஒரு இது. இந்த ஆம்னி பேருந்துலேருந்து வர வருமானத்தை இந்த பஸ் ஸ்டாண்ட் மெயின்டெனன்ஸு கூட வச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப மெயின்டெனன்ஸ் செலவாக நிறைய வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், ஃபுல்லாக கிரானைட்டு தான், கிரானைட்டு கிளாஸ் ஒர்க்கு. கும்பகோணத்துலேயும் இப்போ பேருந்து நிலையம் கட்ட போகிறாங்க, இன்னும் சில வாரங்களில் ஆரம்பிக்க போகிறாங்க. அங்கேயும் இது மாதிரி ஒரு சிறப்பாக நல்லா செலவு பண்ணி கட்டினாங்கன்னா நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.